Taste the Daily. எல்லைகள் பகுதியாக காஷ்மீரில் அருகே இருக்கக்கூடிய சம்பா நகரில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் துன்புறுத்தல் நடத்தி வருகிறது. தாக்குதல் நடத்தி அந்த ட்ரோன்களை இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது. வான்வழி அமைப்புகள் மூலமாக அதை வானிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் சம்பா நகரில் தொடர்ந்து பதற்றத்தை பாகிஸ்தான் அரசு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய ட்ரோன்கள், ரேடார்கள், கரை வழியாக துப்பாக்கி ஏந்திய அந்த ராணுவத்துறை சேர்ந்த காவலர்கள், அதே போன்று பீரங்கி மூலமாக என தொடர்ந்து 3 நாட்களாக இரவு நேரங்களில் அதிகமாகவும் பகல் நேரங்களில் தொடர்ந்தும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே போன்று அட்டாரி வாகா எல்லை வழியாக ஊடுருவ முயலக்கூடிய இந்த பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடியவர்களை தடுப்பு நிறுத்தி சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த நடவடிக்கைகளையும் நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே போன்று பாதுகாப்புத்துறையினுடைய முக்கிய அதிகாரிகள், முப்படையினுடைய தலைமை அதிகாரிகளோடு அந்த ஆலோசனை கூட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார். தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்ட அதிகாரிகளோடும் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திரிபாதி, கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் குமார் திரிபாதி, விமானப்படை தலைவராக இருக்கக்கூடிய ஏர் மாஸ்டர் விவேக் ராம் சௌத்ரி, அதே போன்று இந்திய பாதுகாப்பு படையினுடைய முக்கிய அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இரவு முழுவதும் அந்த பாகிஸ்தானுடைய ராணுவம் தாக்குதல் நடத்தினால் அல்லது மற்ற அப்பாவி மக்கள் தாக்குதலுக்கான ரேடார்களையோ ட்ரோன்களையோ ஏவினால் எப்படியெல்லாம் தொடர்ந்து நாம் அவருடைய தாக்குதலை முறியடிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு அவர்களோடு ஆலோசனை வழங்கி வருகிறார்கள். அதனை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட நிலைமையை பாகிஸ்தானிலே ஏற்படுத்தக்கூடிய அந்த காட்சிகள் மூலமாக எப்படியாவது சொற்பத்தனமான அப்பாவி உயிர்களை நாம் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையோடு பாகிஸ்தான் ராணுவம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அச்சமிடக்கூடிய பாகிஸ்தானுடைய அந்த ரேடார்கள், ட்ரோன்கள் அனைத்துமே நடுவானிலேயே நம்முடைய வான் பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த ராணுவத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் எல்லையிலே, அதாவது 24 மணி நேரமும் உன்னிப்பாக கவனித்து அவற்றை சுட்டு வீழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அசைவுகளும் முறியடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த காலையிலிருந்தே பல்வேறு பகுதிகள், குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, அதே போன்று நேற்றைய தினம் குஜராத், அதே போன்று காஷ்மீரில் தொடர்ச்சியாக காஷ்மீரை குறிவைத்து பல்வேறு இடங்களில் இந்த தாக்குதலை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவற்றுக்கெல்லாம் தலைத்தவர்கள் இந்திய முப்படையைச் சேர்ந்த வீரர்கள் இல்லை என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியான ஒரு தாக்குதலை, எதிர்வினைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் எதையுமே செய்ய முடியாத அளவிற்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சண்டிகர் பகுதியில், ராஜஸ்தான் பகுதியில், ஜம்மு காஷ்மீர் பகுதியில், பஞ்சாப் பகுதியில் என தொடர்ந்து அவங்களுடைய நடவடிக்கை காரணமாக அந்த பகுதியில் மக்கள் உஷார்நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வீட்டை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அலாரம் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்முடைய பாதுகாப்புத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கங்கள் மூலமாக, அதே போல இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக ஏற்கனவே ஆலோசனைகள் நடத்தப்பட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய தொடர்ந்து நகர்வுகள் 3வது நாளாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. வான்வழியாக வரக்கூடிய அனைத்து ட்ரோன்களுமே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த காலை வரை 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் நேற்று இரவு அனுப்பப்பட்டது. அனைத்தும் சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஏறக்குறைய 4 பாகிஸ்தான் போர் விமானங்கள் அதே போன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது. பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த போர் விமானங்களில் ஒரு பாகிஸ்தானுடைய போர் விமானி சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஒருவர் என்ன ஆனார் என்ற நிலையிலே அவர் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார். அவர் இறந்திருக்க கூடும் என்ற நிலை இருக்கிறது. இப்படி பாகிஸ்தானில் வரக்கூடிய போர் விமானங்களையும் வானிலேயே வைத்து தகர்த்து அதை வீழ்த்தக்கூடிய பணியிலேயே நம்முடைய பாதுகாப்புத்துறையை சேர்ந்த வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதும் எல்லையில் தொடர்ந்து பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் பாகிஸ்தானுடைய ராணுவம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. பதிலடியாக தொடர்ந்து தகர்க்கப்பட்ட பாகிஸ்தானுடைய முக்கிய பகுதிகளை குறிவைத்து நேற்று இந்திய ராணுவமும் பதிலடி கொடுத்தது. பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக நம்முடைய கடற்படை கப்பல் மூலமாக கராச்சி பகுதியில் பல்வேறு பகுதியில் குண்டுமழை பொழியப்பட்டது. பல்வேறு பகுதியில் தீக்கிரையாக்கப்பட்டதாக தகவல்கள் வந்தது. தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் மக்களை குறிவைத்து இந்த மோதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அவற்றை முறியடித்துவிட்டு நமது இந்திய பாதுகாப்பு துறையை சேர்ந்த அதிகாரிகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளில் அவர்கள் எப்படி செயலிழக்க செய்யலாம், குறிப்பாக அப்பாவி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நம்முடைய இந்திய முப்படையைச் சேர்ந்த வீரர்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடிகிறது. அப்பாவி மக்கள் 26 பேரை பாகிஸ்தானில் வந்த தீவிரவாதிகள் கொன்று குவித்த போதும் கூட அங்கு இருக்கக்கூடிய 9 தீவிரவாத முகாம்களைத்தான் பாகிஸ்தானுக்கு சென்று அழித்தது நம்முடைய வான்வழி பாதுகாப்பு அமைப்பு மூலமாக.
துல்லியமாக தீவிரவாதிகள் தங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மட்டுமே அழிக்கப்பட்டதை நாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற போது தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவம் மக்கள் மீதான தாக்குதல் நிகழவில்லை என்றால் இன்று இரவு இந்தியாவினுடைய பதிலடி என்பது மிகப்பெரிய விலையை பாகிஸ்தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.